இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு இந்தியாவிலே சாதி வெறியை தூண்டி கொண்டிருக்கிறார்கள். இது எங்கிருந்து வருகின்றது? எவன் ஒருவன் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடுகிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான், சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான். பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் எதை கட்டமைக்க முயற்சி செய்கிறதோ அதை அவர் நிறுவ முயற்சி செய்கிறார். அவர் தடவை பேசும்போது சொன்னார், குறிஞ்சாகுளத்தில் கொண்டது நாங்கள் தான் பேசுகிறார் காமாட்சி நாயுடு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரெட்பிக்ஸ் போன்ற ஊடகங்களில் பேசும்போது காமாட்சி நாயுடு குறிஞ்சாகுளத்தில் நாங்கள் தான் நாயுடுவை தான் கொண்டோம் அப்படின்னு பேசின பதிவுகள் இருக்குது. அடுத்த இதில் வந்து இல்லை நாங்கள் கொல்லலை, அது என்னமோ ஏதோ வேற யாரோ கொண்டாங்கன்னு சொல்லி பேசினார். அப்போ பறையர்கள் பாதிக்கப்பட்டால்தான் அல்லது பறையர்கள் படுகொலை செஞ்சதை நீ பேசுவியா? வேற சமூகம் நீ பாதிக்கப்பட்டால் நீ பேச மாட்டியா? நம்ம உயிரோடு வந்து இருக்கிறோம், ஆனால் உள்ளே விட மாட்டான். ஆனால் கோவிலை கட்ட விடாமலே படுகொலை செய்கிறான். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டுமில்லை, இந்தியா முழுக்க எவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன, எவ்வளவு கோயில்களுக்குள் நாம் உள்ளே விட மறுக்கிறார்கள். இந்து அறநிலைத்துறை இருக்கின்றது, இந்து அறநிலைத்துறைக்குள்ளே இருக்கின்ற கோவில்கள் எத்தனை கோயில்கள் நாம் போக முடியல. நாங்கள் நினச்சதுங்க சட்டம் அப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஊடகங்களில் இந்த பிரச்சனை குறித்து அப்படித்தான் பேசுகிறாரு. நகைச்சுவாக பேசுகிறது மாதிரி நம்மளாம் நினைக்கிறோம், அவர் தெளிவாக தான் இருக்கார். அல்லது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது, நீயும் இந்து நானும் இந்துன்றேன். ஆனால் வந்து இந்த குறிஞ்சாங்குளத்தில் வந்து கோவில் இன்றைக்கி வர காந்தாரி அம்மன் கோவில் பிரச்சனையில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அங்கே வந்து தலையிட்டிருக்கானா? நாடாளுமன்றத்திலே அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லபோது எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஜெய் பீம் என்று முழக்கம் எழுப்பினார். 1992 குறிஞ்சாகுளத்தில் 4 அட்டவணை சமூகத்தவர் கொலை செய்யப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு அறிக்கை வந்திருக்கா? அந்த மக்களை வந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த கொலையாளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கார்கள், இதுக்கு நீதி வேணும், ஒரு கருத்து வந்திருக்கா? அந்த மக்களுடைய அந்த பயன்பாட்டுக்குரிய இடத்த அவங்களுக்கே விடலாம்னு யாராச்சும் சொல்கிறாங்களா? அவன் பின்னாடி பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் அவனை ஊக்கப்படுத்துகிறான், அவனை வந்து தூண்டி விடுறான், அவன் பேரை போடுறான், நீ வந்து அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறான், சாவர்கர் படத்தை போடுறான், அவனே போடுறான். அந்த படத்தில் துண்டறிக்கையில் வந்து ரெட்டமலை சீனிவாசன் படத்தை போடுறான், சாவர்கர் படத்தை போடுறான். என்ன அரசியல் இது? என்ன மாதிரியான அரசியல்? கேவலமான அரசியல். தட்டில் சோறு வைக்கிறான், சோறு பக்கத்தில் மலத்தையும் வைக்கிறான். அன்றைய நெல்லை மாவட்டம், இன்றைய தென்காசி மாவட்டம் குறிஞ்சாகுளம்ங்கிற ஒரு ஊரில் 4 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த 4 பேர் சக்கரை பாண்டி, அம்பிகாவதி, அன்பு, சுப்பையா என்ற 4 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. படுகொலை செய்யப்பட்டதற்கான முதன்மை காரணம் அட்டவணை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ஊரில் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு அவர்கள் வாழ விரும்பினார்கள். குறிப்பாக அந்த ஊரை ஒட்டி உள்ள ஒரு பொது இடத்தை தங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக பயன்படுத்த அந்த ஊர் மக்கள் விரும்பினார்கள். காந்தாரி அம்மனுக்கு ஏற்கனவே மண்ணில் செலவு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கல்லில் செலவு வச்சு கும்பிடும்போது கல்லில் செலவு வச்சு கும்பிடுற அளவுக்கு உங்களுக்கு திமிரு வந்துருச்சா அப்படிங்கிறத இந்த கொலைக்கான காரணம். ஒரு பெரிய சாலையினுடைய மேற்கு பக்கம் நாயுடு மக்கள், சாலையினுடைய கிழக்கு பக்கம் அட்டவணை சமூகத்தைச் சேர்ந்த பறையர் சமுதாய மக்கள். இதான் வந்து அந்த ஊரினுடைய அமைப்பு. இதுதான் 1992. இப்போ எம்ஐ போன்றவர்கள் அன்றைக்கி வந்து பாளையங்கோட்டையினுடைய தூய சவேரியார் கல்லூரியில் படிச்சுட்டு தீவிர இடதுசாரி மாணவர் இயக்கங்களில் முற்போக்கு மாணவர் சங்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த கொலை நடக்குது. அந்த அமர்ந்திருக்கிற தோழர் ராமராஜ் அவர்கள் அப்போ சங்கரங்கோயிலில் வழக்கறிஞராக இருக்கார். அப்போ அந்த காலகட்டத்தில் அது வந்து மிகப்பெரிய கொலையாக தமிழகம் முழுவதும் பேசப்பட்டால் கூட அன்றைக்கி வந்து ரொம்ப இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வராத காலம், ஒடுக்குமுறையான காலம். அன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது, டிபிஐ தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா, ஒரு இளைஞனாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அங்கே வந்து அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவரும் வந்திருந்தார். ஐயா இளைய பெருமாள் வந்தார், அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஐயா வை பாலசுந்தரம் வந்தார், அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து அதுக்கு முன்னாடியே போய் அந்த கொலைக்கு முன்பாகவே அந்த ஊரில் போய் காந்தாரி அம்மன் சிலையை வைப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் வைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி தான் பிரச்சனையாகி கலவரமாகுது. திரு பசுபதி பாண்டியன் வந்தார், தலைவர்கள்லாம் வர்றாங்க, மிகப்பெரிய கூட்டங்கள் நடக்குது. இதான் அப்போ அந்த காலகட்டத்தில் அர்ப்பணியாளர் மார்க் அவர்கள் அன்றைக்கி தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கம் இருக்குது, அந்த இயக்கத்திலேருந்து இது குறித்து ஆய்வு செய்ததற்காக அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊரினுடைய நிலவரங்கள் என்ன அப்படின்லாம் ஆய்வு செஞ்சு வெளியிடுறாரு. அன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த களத்தில் வந்து ஒரு முற்போக்கான கட்சியாக நின்றுருக்கு. இந்த படுகொலையை கண்டித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு மறியலை செஞ்சுருக்கார். அதுக்கான பதிவுகளும் இருக்குது, அது உண்மைதான். அது அப்போ அன்றைய காலகட்டத்தில் நடந்த ஒரு படுகொலை குறித்த ஒரு நூல் தான். 1992 நடந்தது. அதுக்கடுத்து அப்படியே வந்து ஒரு 24 பேர் 27 பேர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்படுறாங்க.
4 பேர் துடிக்க துடிக்க கொல்லப்படுறாங்க. அந்த சத்யராஜ் நடித்த ஒரு படம் நடிகன்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வரும்போது அப்படியே வந்து மிதிவண்டிகளில் ஏறி 2 பேர் அந்த காலத்தில் வருவாங்க, கொல்லப்படுறாங்க. ஊரை விட்டு மக்கள்லாம் அச்சப்பட்டு ஓடிடுறாங்க. பெண்களே வந்து குழியை தோண்டி பெண்களே புதைக்கின்ற ஒரு நிலை வருது. காவல்துறை நெருக்கடியால் ஒரு குழியில் 2 பணத்தை போட்டு புதைச்சது மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நிலையை ஏற்படுது. கேள்வி கேட்பாரற்ற ஒரு நிலை. அப்போ அதற்கு பின்னாடி வந்து அதுக்கான நீதியே கிடைக்கல. கொலை குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. நிரபராதிகள் என்ன எப்படி அந்த வெண்மணியில் தீர்ப்பு வந்துச்சு அதே மாதிரி இந்த தீர்ப்பும் வந்துருச்சு, விடுதலை ஆகியாச்சு. பிரச்சனையே வந்து என்னென்னா, இப்போ வந்து கொலைக்கு பதிலுக்கு நாங்கள் வந்து 10 பேரை போட்டு தள்ளணுங்கிறது இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனை வந்து சில ஊர்களில் வந்து ஒரு கொலை நடக்குதுன்னா அது அட்டவணை சமூகத்தில் கூட திருப்பி தாக்குதல்கள் நடந்திருக்கு. நம்ம உண்மையை தான் பேசுகிறோம். ஊடகங்கள் பதிவானாலும் கூட ஒருத்தனை தாக்குனா திருப்பி தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு நபர் கொல்லப்பட்டால் பதற்கு பழிவாங்கு நடவடிக்கையாக கொலைகள் நடக்குது. அட்டவணை சமூகத்தினரும் திருப்பி தாக்கும் நிகழ்வுகள் பல்வேறு மாவட்டங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருப்பி தாக்கும் நிகழ்வு குறித்து கூட இங்கே பிரச்சனை வரல. அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள்ங்கிறது அரசு மேல்முறையீடு செஞ்சு அவர்களுக்கு வந்து ஒரு தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கான உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த விடுதலைக்கு எதிரான ஒரு மேல்முறையீடு அரசு செஞ்சுருக்குன்னு அதுவும் நடக்கப்படலை. அதுவும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் குடியிருக்கிற இடம் அந்த சாலையை ஒட்டி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல காந்தாரி அம்மனுக்கு நீ சிலையை வைக்கக்கூடாது, சிலையை பறித்து கொண்டு போயிட்டு சங்கரங்கோயில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிலையை இன்றைக்கும் பூட்டி வச்சுருக்காங்க, காந்தாரி அம்மன் சிலையை. ஒவ்வொரு ஆண்டு அந்த 1ஆம் தேதி, அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அந்த பள்ளி குழந்தைகள் விளையாட்டு போட்டி நடத்துவாங்க. அந்த மந்தையில் நீங்கள் விளையாட்டு போட்டி நடத்தக்கூடாது. மந்தை அவங்க பக்கம் இல்லை, நம்ம பக்கம்தான் இருக்குது, சாலைக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. அங்கே விளையாட்டு போட்டி நடத்தக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் ஊருக்குள்ள யாராச்சும் குறிஞ்சாவளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க, எந்த ஊருன்னு கேட்பாங்க. அடையாள அட்டையை காட்ட குறிஞ்சாவளத்துக்காரங்கள்ட்டே அடையாள அட்டை வாங்கிட்டு தான் விடுறாங்க. இது நிறைய பேர் வந்து இது இப்படியும் தமிழ்நாட்டில் ஊர் இருக்கான்னு நினைக்கிற அளவுக்கு நிலவரம். அதனால தான் நம்ம வந்து இந்த இக்கட்டான ஒரு நிலையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற காரணம் ஊடகங்களும் மக்களும் அறிஞர் பெருமக்களும் ஆண்டவர்களும் சான்றோர்களும் அல்லது சட்டக்களத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களும் மனித உரிமையாளர்களும் அல்லது பல்வேறு தத்துவங்களை இடதுசாரி அரசியலிருந்து தமிழ் தேசிய அரசியலிருந்து பல அரசியல் பேசக்கூடிய தோழர்களும் இப்படி ஒரு விடயை நடந்து கொண்டிருக்கிறங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அப்போ குறிஞ்சாவளம் ஊருக்குள்ளே போகிறதுக்கே குறிஞ்சாவளத்துக்காரன்ட்டு அடையாள அட்டை காட்டுறாங்க. வருடம் நடக்குது. இன்றைக்கி நினைவேந்தல் அன்னைக்கு கடுமையான காவல்துறை இறக்கியிருப்பாங்க. வெளியூருக்காரங்க போக முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள் அங்கே போகிறோன்னு தெரிஞ்சாலே 144 தடையை போட்டுறாங்க. தோழர் வன்னியரசு போய் கொடிமரத்தை ஏற்றிட்டு வர்றாரு, அதுக்குள்ளேயே பிரச்சனை. அவர் போன வாகனங்கள் தாக்கப்படுது. கடுமையாக வந்து எல்லார் மேலே அவர் உட்பட அனைவர் மீது வழக்குகள் தொடுக்கப்படுது. அப்போ யாருமே போக முடியாத ஒரு தனி சாம்ராஜ்யம் மாதிரி அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தனி சாம்ராஜ்யமாகவே கேள்வி கேட்பாரற்ற நிலை. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த சூழலில் ஏன் நடத்துகிறீங்கன்னு ஒரு சில தோழர்கள் கூட கேட்டாங்க. எப்படி இதுக்கு பின்னாடி ஏதாவது உங்களுக்கு திட்டம் இருக்கா, என்ன திடீர்னு ஏன் இதை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி. திடீர்லாம் நடத்தலை. 14/3/1992 படுகொலை செய்யப்பட்டார்கள். 14/3/2024 படுகொலை நினைவு நாளை நாங்கள் நடத்துகிறோம். இந்த நூல் வந்து இது வந்து இந்த நூலை எதுக்கு நம்ம வெளியிடுறோம்னா, அது ஒரு நெருப்பு மாதிரி, ஒரு கங்கு மாதிரி, ஒரு நீர்பூத்த நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பை அணைய விடாமல் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். பதிவுகள் எதுவும் இல்லை. இந்த நேரத்தை தேடி தேடி பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் சிந்தனை செல்வன் கூட அந்த நேரத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார். இப்போ அர்ப்பணியாளருடைய நூலை தேடி எடுத்துட்டு திருப்பி தேடும்பொழுது அவரும் வந்து எழுதியிருக்கார். அந்த நேரத்தில் அவங்க வந்து வெண்மணி கலைக்குழு நெய்வேலி அப்படிங்கிறதுல இருந்து அவருடைய முகவரி தான் போட்டிருக்கு. இதை பற்றி அவரும் வந்து மிக தெளிவான வந்து ஒரு வெளியிட விட்டிருக்கார் அந்த காலகட்டத்தில். அப்போ எதுவுமே நடக்கலை, இந்த மக்களுக்கான நீதியே கிடைக்கலைன்னு அவரும் சொல்கிறார். அப்போ அர்ப்பணியாளர் எழுதின நூலும் இருக்குது. அந்த நேரத்தில் கலந்து கொண்ட அனைத்து இயக்கங்களையும் அவர் பட்டியல் போடுறாரு. போய் அந்த ஊரில் மக்களை சந்திக்கிறார். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விசாரிக்கிறார். விசாரித்து ஒவ்வொருத்தராக எழுதுகிறாரு. கடைசி பக்கங்கள் அவர் எழுப்புகிற கேள்விகள் வந்து இந்த மதவெறி அரசியல், ஏன் இந்த மக்கள் வந்து திருப்பி தாக்க முடியாத நிலையில் இருக்காங்க, இப்படி செஞ்சால் வந்து தீவிரவாதத்தை மக்கள் கையில் எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் அவர் எழுப்புறது இன்றைக்கி இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. அம்பேத்கர் மக்கள் இயக்கம், இந்திய மனித உரிமை கட்சி, இந்திய மக்கள் முன்னணி, பாட்டாளி மக்கள் கட்சி, தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம், கருஞ்சிறுத்தைகள் படை, ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் இயக்கம், தலித் இளைஞர் இயக்கம், தலித் சிறுத்தைகள் இயக்கம், தலித் விடுதலை இயக்கம், இந்திய குடியரசுக் கட்சி, ஆதிராவிட மகாசன சங்கம், முற்போக்கு மாணவர் சங்கம், முற்போக்கு இளைஞரணி, தமிழ்நாடு பறையர் பேரவை, ஷெட்யூல்டு இன விடுதலை இயக்கம், அனைத்து கல்லூரி தலித் மாணவர் படை, பழனிமலை ஆதிவாசிகள் விடுதலை இயக்கம், அகில இந்திய இளைஞர் பெருமன்றம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு, தமிழ்நாடு பெண்கள் ஒருங்கிணைப்பு இயக்கம், அகில இந்திய அருந்ததியர் சங்கம், அகில இந்திய தேவேந்திர வேளாளர் முன்னேற்ற கழகம்,
SC/ST பிரிவு வருமான வரி தொழிலாளர் சங்கம், தாழ்த்தப்பட்டோர் சமூக பொருளாதார முன்னேற்ற சங்கம்னு 24 அமைப்புகள் அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு ஒரு அமைப்புகள் குறித்து பதிவு செய்கிறார். அதில் சில அமைப்புகள் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி சில அமைப்புகள் இருக்குது. அன்றைக்கி இருந்த அமைப்புகளில் வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி ஒரு பெரும் கட்சியும் உருவாயிருக்கு. ஆனால் தீர்வு மக்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அப்படிங்கிறது போது இதை ஒரு பேசு பொருளாக்க வேண்டும். இது ஊடகங்களுடைய வெளிச்சத்துக்கு வரணும். இது வந்து பெரிய ஒரு மலை போகிற காரியம்லாம் கிடையாது. நாங்கள் விடுதலைக்கு எதிரான மேல்முறையீட்டு கூட போக முடியாத அளவுக்கு ஒரு மறுக்கப்பட்டோம், அல்லது வந்து ஒரு வரலாற்றில் இது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக போச்சு அந்த படுகொலை. பதில் தாக்குதல் எவனும் வெட்டி குத்து கொல்லும் பிரச்சனையும் கிடையாது. எங்கள் குடியிருப்பை ஒட்டி இருக்கிற ஒரு இடத்த பயன்படுத்துகிறதா. எதுக்கு பயன்படுத்துறதுக்கு? ஒரு கோயிலை கட்டணும், அங்கே ஒரு காந்தாரி அம்மனுக்கு ஒரு சிலை வைக்கணும் ஒன்று, மாடசாமி கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலுக்கு ஏதாவது வந்து ஒரு சின்ன கொண்டாட்டங்கள் நடத்தினா நீங்கள்லாம் வந்து ஒளிபெருக்கில் எதுவும் வைக்கக்கூடாது, தடுப்பு. பக்கத்தில் ஒரு தெரசால் ஆலயம் இருக்குது, அங்கே அட்டவணை சமூகத்தில் கிறித்தவர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. அந்த தெரசால் ஆலயம் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. இடிக்கப்பட்ட ஆலயத்தை திரும்பி கட்ட போகிறாங்க. அதெல்லாம் கட்டக்கூடாது, ஊரில் பிரச்சனை. அப்போது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கும் பிரச்சனை, ஊர்க்காரங்கள்ட்டையும் அடையாள அட்டை கேட்குறாங்க, வெளியூர்காரங்களும் போக முடியலை. எல்லா விதத்துலேயும் ஒரு கொடுமையான. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டின் முள்ளிவாய்க்காலா குறிஞ்சாகுளம்னு கேட்குறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே முள்ளிவாய்க்காலா? அப்போ வெளிப்படையாக நிறையா விடயங்களை நம்ம பேசுனா மனசு வலிக்கும், தோழர்கள் வேதனைப்படுறாங்க. இந்த வழக்கில் வந்து முதல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர் மதிமுகவினுடைய தலைவர் வைகோவனுடைய மாமனார் சங்குவெட்டி கோபால்தாஸ் நாயக்கர். அவர் தான் முதல் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபர் அவர் தான். அப்போ அன்னைக்கு வந்து அட்டவணை சமூக மக்களுடைய பிரதிநிதிகளாக போய் உட்கார்றது வைப்பால சுந்தரம், இளைய பெருமாள், ஜான் பாண்டியெல்லாம் போகும்போது அவங்க பிரதிநிதியாக வந்தவர் வை ரவி. இந்த அவர் தோழர் ராமராஜ் போகும்போது இவரை வெளியே போக சொல்லுங்கள், இவர் வந்தால் கலவரத்தை மூட்டுவார் அப்படின்னு சொல்லி வை ரவி தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இது உண்மைகள் தான். உண்மைகளை பேசுனா வந்து மனசு சங்கடப்பட்டுரும், மனசு அவங்க வேதனைப்படுவாங்களோ, முகத்தாட்சியம் பார்த்தே நம்ம அரசியல் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு நிலையும் ஒன்று இருக்குது. ஆனால் உண்மைகளை பேசித்தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல இது வந்து எல்லா விடயங்களையும் பேசும்போது ஏன் இந்த குறிஞ்சாகுளம் மக்களுக்கு மட்டும் நீதி கிடைக்கல? ஒரு அரசாணை, ஒரே ஒரு அரசாணை, அந்த குறிப்பிட்ட அட்டவணை சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த பொது இடத்தை. எனக்கு இந்த காமாட்சி நாயுடுலாம் ஒருத்தர் அடிக்கடி பேசுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு காமெடியன் மாதிரியே பேசுவார், ஆனால் ரொம்ப தெளிவான ஆள் அவர். அவர் தடவை பேசும்போது சொன்னார், குறிஞ்சாகுளத்தில் கொண்டது நாங்கள் தான் பேசுகிறார் காமாட்சி நாயுடு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரெட்பிக்ஸ் போன்ற ஊடகங்களில் பேசும்போது காமாட்சி நாயுடு குறிஞ்சாகுளத்தில் நாங்கள் தான் நாயுடுவை தான் கொண்டோம் அப்படின்னு பேசின பதிவுகள் இருக்குது. அடுத்து இதில் வந்து இல்லை நாங்கள் கொல்லலை, அது என்னமோ ஏதோ வேற யாரோ கொண்டாங்கன்னு சொல்லி பேசினார். அடுத்து நாங்கள் அந்த இடத்த கொடுக்கவே மாட்டோம்னு சொல்கிறாரு. அவர் ஒரு கோமாளி மாதிரி எல்லாரும் நினைக்கிறோம், ஆனால் அவர் தெளிவாகவே பேசிக்கிட்டே இருக்க, இடத்த நாங்கள் கொடுக்க மாட்டோங்க, நாங்கள் நினச்சாத்தாங்க முடியும், நாங்கள் நினச்சதாங்க சட்டம், அப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கார். இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து ஊடகங்களில் இந்த பிரச்சனை குறித்து அப்படித்தான் பேசுகிறாரு. நகைச்சுவாக பேசுகிறது மாதிரி நம்மளாம் நினைக்கிறோம், அவர் தெளிவாக தான் இருக்கார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, பல்வேறு களங்களில் இருக்கோம். இன்றைக்கி அரசியல் சூழலும் வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. இந்த அரசியல் சூழலில் பல களங்களில் பல தளங்களில் கூட்டணிகள் இப்படிலாம் பல விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் ஓர்ந்து கண்ணோடது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை வள்ளுவர் சொல்கிறார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. அப்போ நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இதில் வந்து குறிஞ்சாகுளத்தில் வாழுகின்ற அட்டவணை சமூக மக்கள் அவர்கள் வாழுகின்ற பகுதியில் இருக்கிற அந்த இடம் இருக்குது பற்றியில், அந்த இடத்த அவங்களுக்கு ஒதுக்கி தர்றதுக்கு தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிச்சாலே முடிஞ்சிருந்த பிரச்சனை. அவர்கள் தங்களுடைய பொது பயன்பாட்டிற்கென வைத்துக் கொள்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் அவருடைய குழந்தைகள் விளையாடுவதற்கு அந்த இடத்தை அரசு ஒதுக்கி தர வேண்டும். ஒரே ஒரு அரசாணை போட்டு அந்த பிரச்சனையை முடிஞ்சு போச்சு. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. இவங்க புதுசாக சொல்லி இந்த பிரச்சனையை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. அந்த ஊர் ஒரு முற்போக்கான ஊர், நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க போராட்டம் நடந்த பொழுது காவல்துறை எதிர்த்து நெஞ்சை காட்டி 6 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்காக பிற்போக்குத்தனமாக இருக்காங்களே. இன்றைக்கி அந்த ஊரெல்லாம் வந்து மத்திய அரசு எடுக்க போது ஏதோ கனிம வளம் தோண்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள முற்போக்கு சக்திகள் பேசணும்ல. KS ராதாகிருஷ்ணன் ஒரு நாடறிந்த ஒரு சமூக சீர்திருத்தம் பேசக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுகவிலாம் செயல்பட்டவர். அந்த ஊருக்கார், அந்த வழக்கறிஞர் தான் அவர். அவங்களுடைய வழக்குகளை கூட அவர் தான் கையாண்டிருக்கார். அவங்களாம் பேசணும்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் பல களங்கள் அந்த தரப்புல இருந்து கூட வந்து கருத்துக்களை சொல்லுங்கள், நாங்கள் இந்த படுகொலையை கண்டிக்கிறோம் அப்படின்னு அந்த தரப்புல இருந்து ஏதாவது ஒன்று வந்திருக்கா? 1992 குறிஞ்சாகுளத்தில் 4 அட்டவணை சமூகத்தவர் கொலை செய்யப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு அறிக்கை வந்திருக்கா?
அந்த மக்களை வந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த கொலையாளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கார்கள், இதுக்கு நீதி வேணும், ஒரு கருத்து வந்திருக்கா? அந்த மக்களுடைய அந்த பயன்பாட்டுக்குரிய இடத்த அவங்களுக்கே விடலாம்னு யாராச்சும் சொல்கிறாங்களா? நாங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இடம் தர்றோம், கொஞ்சம் தள்ளி அந்த அட்டவணை சமூக குடியிருப்பு ஒட்டி ஒரு 4 சென்ட் தர்றோம், அதில் கோயிலை கட்டிக்கிற சொல்லுங்கள். முன்னாடிலாம் நாங்கள் வந்து பெரிய அரசு கட்டடங்கள் கட்ட போகிறோம். அது என்ன நோக்கம்னா, அந்த சாலையை ஒட்டி மிகப்பெரிய அரசு கட்டடங்களை கட்டி ஒரு தீண்டாமை சுவர் மாதிரி எழுப்பிடணும். அப்போ இவங்க மக்கள் வந்து உள்ளே இருந்துட்டு அப்படியே ஒரு சந்து வழியாக உள்ளே வந்துட்டு போகணும். அப்போ இப்படி ஒரு சூழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்ச்சிகளெல்லாம் முறியடிக்கன்று நீ இதை ஊடகத்துக்கு வெளிப்படுத்தணும். குறிப்பாக இந்த நூல் வந்து இது வந்து ஒரு நீர்பூத்த நெருப்பாக அதை வந்து அந்த நெருப்பை வந்து பாதுகாப்பாங்கள்ல அந்த காலத்தில், தீப்பெட்டி இல்லாத காலங்களில். அந்த மாதிரி இதை தேடி பிடிக்கிறதுக்காக அர்ப்பணியாளர் அவர்களை 2021 தேடி போனோம். லோயலா கல்லூரியில் இருந்தார். நீங்கள் எழுதின அந்த நூலை கொடுங்கன்னு அவர் எங்கேயோ தேடி எடுத்து பல நூல்கள் அவர் எழுதியிருக்கார், எடுத்து கொடுத்தார். திருப்பி அதை வந்து நாங்கள் 2022 அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு சிறிய நூலாக ஒரு தடவை வெளியிட்டிருக்கோம். இது 3வது தடவை அதை வெளியிடுறோம். இப்போ அண்ணன் சிந்தனை செல்வன் எழுதின ஒரு சிறு நூல் இருக்குது. அது குறித்து வந்து இதை பற்றி ஒரு பாடல் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எழுதிய ஒரு பாடல் இருக்குது. கே குணசேகரன் அதை பாடியிருக்காரு. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் அந்த பாடல். ஆமாம், அவர் எழுதியிருக்காரு. அன்வர் பாலசிங்கம்னு ஒருத்தர் அந்த ஊரில் போயிட்டு ஆவணப்படம் எடுக்கிறாரு. அடுத்த நிமிடமே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. நிறைய பேர் போகிறாங்க. யாருமே வந்து வானூர்தி வழியாக போனால் தூத்துக்குடியை தாண்ட முடியாது, தொடர்வண்டி பேருந்து வழியாக போனால் சங்கரன் கோயிலை தாண்ட முடியாது. அவ்வளோதான், அங்கங்கே கைது செஞ்சு தடுத்துட்றாங்க, கோயில்பட்டியில் தடுத்துட்றாங்க. அப்போ அது என்ன வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கா? அப்போ அந்த மக்களுக்கு நீதியே வந்து கிடைக்கக்கூடாது. அப்போ எல்லாருமே பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வந்து இப்போ ஐயா தோழர் பாப்பா மோகன் அவர்கள் வந்து இந்த நூலை வந்து வெளியிடுறதுக்கு அவர் வந்திருக்காரு. பெற்றுக்கொள்வதற்கு தோழர்கள் வன்னியரசு மற்றும் எல்லாளன் வந்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல நிகழ்வு. இது வந்து பல்வேறு அரசியல் களங்களில் தளங்களில் பல தத்துவங்கள் இருந்தாலும் கூட எல்லா தோழர்களும் இங்கு ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இது வந்து பரியது கூர்ங்கோட்டது ஆயிரம் யானை வருவோம் புலி தாக்குறின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். யானைக்கு வந்து பருத்த தந்தங்களும் பருத்த உடம்பும் கூறிய தந்தங்கள் இருந்தாலும் புலி அடித்தா யானையே வெறுண்டு ஓடும் என்று, அதை போன்று வந்து இதில் எல்லாம் வீரியமான தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பிரச்சனையை நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும். இப்பிரச்சனை வெளிச்சத்திற்கு வர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்று இன்றைக்கு வந்து அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆற்றலாக இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த பல்வேறு தோழர்கள் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் அனுபவங்கள் இருக்குது. தோழர் பாவலனுக்கு, வன்னியரசுக்கு, பார்வேந்தனுக்கு எல்லாருக்குமே அனுபவங்கள் இருக்குது. அந்த நெல்லை மண்டல செயலாளர் வந்திருக்காரு கரிசல் சுரேஷ். இவங்க எல்லாருக்குமே இந்த களத்தில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. பல வழக்குகளையும் வாங்கியிருக்காங்க, தடுக்கப்படுறாங்க. பல நெருக்கடிகளுக்கு இடையில் இது போய்கிட்டே இருக்குது. இருப்பினும் அதை விட்டு யாரும் ஒதுங்கவும் இல்லை. அப்போ இந்த நிலையில தான் வந்து ஒரு பெரிய கட்சியினுடைய பங்களிப்பு இதில் முதன்மையானது. அனைவருடைய வந்து பங்களிப்போடு தான் இதில் வெல்ல முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம் வந்து நாங்கள் வந்து தேர்தல் அரசியல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வழக்கறிஞர் அணி தான், தமிழ் வழக்கறிஞர் பேரவை, அந்த அணியின் சார்பாக கூட்டப்பட்டிருக்கு. அது நீங்கள் எல்லோரும் வந்திருக்கே, இது வந்து ஒரு நல்ல நிகழ்வாகவும் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. குறிஞ்சாங்குளத்தினுடைய அந்த இரத்தம் இன்றைக்கும் நாம் தெரித்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். 92 அங்கே நடைபெற்ற அந்த படுகொலை, அன்பு, சுப்பையா, சர்க்கரை உள்ளிட்ட 4 தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். வழிபாட்டு உரிமைக்காக அவர்கள் தன்னை வீரச்சாவுக்கு ஒப்பு கொடுத்துள்ளார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர்கள் எதை விரும்பினார்களோ, அங்கே காந்தாரி அம்மன் கோவில் கட்டப்பட வேண்டும், அங்கே வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அந்த இலக்கு, அந்த வேட்கை இன்றும் நிறைவேறவில்லை. நாம் இந்த நாளிலே இந்த 4 பேருடைய வீரச்சாவு, அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். உண்மையாகவே அவர்களுக்கான வீர வணக்கம் செலுத்துவது என்பது அவர்கள் விரும்பிய அந்த வழிபாட்டு உரிமையை மீட்பது ஒன்றுதான். அவர்களுடைய அந்த இலக்கை அடைவதுதான் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். அதனால்தான் மரியாதைக்குரிய கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் எல்லாளன் அவர்கள் சொல்லும் பொழுது, ஓராண்டு திட்டம், அதை அடுத்த ஆண்டே நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கான செயல்பாட்டு திட்டத்தை மரியாதைக்குரிய ஐயா பாப்பா மோகன் அவர்கள் தலைமையிலேயே ஒரு குழு போட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழ் வழக்கறிஞர் பேரவை இதை முன்னெடுத்திருக்கின்றது. தமிழ் வழக்கறிஞர் பேரவையினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய
தோழர் மரிய ஜான்சன் அவர்கள் ஒரு நீண்டகால அனுபவம் உள்ளவர். வழக்கு தொழிலில் அவர் இன்றைக்கு பல்வேறு களத்திலே மக்களுக்கான களத்திலே நின்று சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் களமாடி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஆளுமைகளில் அவரும் ஒருவர் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. எனக்கு நீண்ட காலமாக அவருக்கு தெரியும். 90களில் அவருடைய செயல்பாடுகள், தமிழீழ விடுதலைக்காக அவருடைய செயல்பாடுகள், தமிழீழ மக்களுக்காக அந்த விடுதலை போரிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜான்சன் அவர்கள். தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழீழ மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வந்தபோது அதற்கு கொதித்தெழுந்த ஒரு சமூக போராளி ஜான்சன் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கும் கொதித்தெழ வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது அதற்கான வழி இருப்பதனால்தான் அவர் களத்திலே நிற்கிறார். இன்றைக்கும் அவர் அந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவர் இந்த தமிழ் வழக்கறிஞர் பேரவையை தொடங்கி எங்கெல்லாம் வெறும் இந்த குறிஞ்சாங்குளத்திற்காக மட்டுமல்ல எல்லா சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் களமாடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மரிய ஜான்சன் அவர்களை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு முன்னெடுப்பு. இன்றைக்கி அங்கேருந்து வர்ற தோழர்களை பூரா ஒருங்கிணைச்சிருக்கிறாரு. நம்ம கரிசல் சுரேஷெல்லாம் இருக்கிறாங்க, அங்கே இந்த ஊரில் இருக்கிறாங்க. அங்கே கூட அவங்க நடத்தியிருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கலாம். அந்த நெருக்கடியை அவர்கள் எப்படி எதிர்கொள்வது என்பது வேறு. ஆனால் சென்னையிலே தலைமையிலே தமிழ்நாட்டுடைய தலைநகரத்திலே இப்படியான ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் மூலமாக அரசுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள், நாம் என்ன கோரிக்கை வைக்கின்றோம் என்பது அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை நம்முடைய தோழர் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். தமிழ் வழக்கறிஞர் பேரவை என்பது தமிழர்களுடைய, தலித்துகளுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக சட்ட ரீதியாக போராடுகிற ஒரு இயக்கம் என்பதை இந்த தருணத்தில் உண்மையாகவே நாம் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில்தான் இந்த முன்னெடுப்பு. நம்முடைய அமைப்பு செயலாளர் எல்லாரும் அவர்கள் சொன்னதை போல இந்த ஓராண்டு திட்டத்தை நம்முடைய வழக்கறிஞர் மரிய ஜான்சன் அவர்களே முன்னின்று வழக்கறிஞர் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இது ஏதோ ஒரு படுகொலை நடந்துருச்சு, சட்ட ரீதியாக அவர்கள் விடுதலை அடைந்து விட்டார்கள், பிறல் சாட்சியின் மூலமாக விடுதலை அடைந்து விட்டார்கள், அவ்வளோதான் என்று இல்லாமல் அதை எப்படி நாம் அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும். கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகத்தான் இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனை பேசுகிறார்கள். எனக்கு தெரிந்து மக்கள் நல கூட்டணி கிளம்பும் பொழுது அதை கிளப்பினார்கள். அதற்கு முன்பு இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனையை தீவிரப்படுத்தினார்கள் பலர். நானும் மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் எல்லாளன் அவர்களும் அந்த ஊருக்கு, அதாவது 144 போட்ட பொழுது காவல்துறை உள்ளே விட மறுத்த பொழுது யாரும் போக முடியாது. ஆனால் அந்த ஊருக்குள் சென்று மக்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி அதை அந்த மக்கள் என்ன மாதிரியாக அவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை அறிய விரும்பினோம். அப்படி முயற்சி செய்தபோது காவல்துறை விடவில்லை. ஆனால் ஒரு 2 வீலரில் இருவரும் தோழர்களோடு நம்முடைய குருவிகுளம் பகுதியைச் சேர்ந்த தோழர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த தோழர்களோடு ஒரு 2 வீலரில் தெரியாமல், அந்த காவல்துறைக்கு தெரியாமல் உள்ளே புகுந்து சங்குப்பட்டி வழியாக உள்ளே போய் ஒரு காட்டுக்குள்ளே தான் போய் அங்கே போய் அந்த ஊரில் போய் நின்றோம். அதுக்கப்புறம் போலீஸ் தெரிஞ்சு போலீஸ் வர்றாங்க. அதற்கு பிறகு வழக்கு போடுகிறார்கள், அது வேறு. ஆனால் நம்முடைய பாவலன் அவர்கள் சொன்னது போல் அந்த பகுதி ஒரு துண்டிக்கப்பட்ட தீவு போல் இருக்கிறது. எல்லாம் பேரிகேட் போட்டு காவல்துறை ஏதோ தமிழீழத்திற்கு போவதை போல் ஒரு பகுதிக்கு போனால் அப்படித்தான் இருக்குது. அதனால தான் இது குறிஞ்சாங்குளத்தை முள்ளிவாய்க்காலோடு நம்முடைய தோழர் அதை ஒப்பிட்டு பேசினார். அது படுகொலைக்கான அந்த சம்பவத்துக்காக மட்டுமல்ல, அதை எப்படி காவல்துறை அதை வடிவமைத்திருக்கிறார்கள், எப்படி அதை ஒடுக்குகிறார்கள், எப்படி அதை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அதை சொல்கிறார்கள். அது ஒரு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை என்பது
முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையோடு இதை ஒப்பிட முடியாது. ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த ஒடுக்குமுறை அரசு எப்படி செய்கிறது என்பதை இதோடு ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் இதை குறிஞ்சாங்குளம் என்பது முள்ளிவாய்க்காலோடு ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு உள்ளே போன பிறகுதான் தெரிந்தது நம்முடைய அங்கே இருக்கின்ற மக்களை சந்தித்து அவர்கள் படுகின்ற வேதனை. அதான் ஐயா ஜேக்கப் மணி அவர்கள் இன்றைக்கும் அவர் இந்த வயதிலே அவர் நின்று நான் சாவதற்குள் அதை ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட உறுதி மிகுந்த போராளிகள் இருப்பதனால்தான் இன்றைக்கும் குறிஞ்சாங்குளம் அந்த தீர்வுக்கு நோக்கி நாம் நகர்த்த முடிகின்றது. ரொம்ப அவர் இந்த வயதில் இருக்காருன்னா அப்போ அந்த வயதில் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. வெறுமனே இது ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படிங்கிறத பார்க்குறது அப்படிங்கிறதே தவறு. அது ஒரு பறையர்களுக்கு எதிராக நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறதே தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பலர் அது குறித்து பலர் பேசினாங்க. விடுதலை சிறுத்தைகள் மீது கூட அது குறித்து விமர்சனம் வைத்தார்கள். யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், யார் அதை செய்தார்கள் என்றெல்லாம் வைத்தார்கள். நாயுடு சாதி வெறியர்கள் என்று பேசினார்கள். மறுமலர்ச்சி திமுகவை பேசினார்கள். அவர்கள் பேசுவது என்பது அவர்களுக்கான உரிமை அது. ஆனால் அதை விடுதலை சிறுத்தைகளோடு இணைப்பது என்பது தான் அதில் இருக்கின்ற உள்ளரசியல். அதை புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு இந்தியாவிலே சாதி வெறியை தூண்டி கொண்டிருக்கிறார்கள். சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சனாதனத்துக்கு எதிராக சமரசம் இல்லாமல் களமாடுகின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீ சனாதனத்தை பேசுகிற, அப்புறம் இன்னொரு சாதிய பெருமையை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? பேசணும். நிறைய பேட்டி கொடுக்குறவன் அதை பேசுகிறான். பேருக்கு பின்னாடியே பறையர்னு போட்டுக்கிறான். பேருக்கு பின்னாடியே தனக்கு பேர், அதுக்கு பேருக்கு பின்னாடி பறையர்னு போடுறான். இது எங்கிருந்து வருகின்றது? எவன் ஒருவன் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடுகிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான், சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான். பாரதிய ஜனதா கட்சி, RSS, சங் பரிவார் அமைப்புகள் எதை கட்டமைக்க முயற்சி செய்கிறதோ அதை அவன் நிறுவ முயற்சி செய்கிறான். இதில் நீ பறையர்னு சொல்லி ஒரு சாதி பெருமையை பேசுறது, அப்போ உனக்கு மட்டும் ஒரு சுயசாதி வெறி இருக்கு, அவனுக்கு சாதி வெறி இருக்காதா? நாம் விரிந்த பார்வையில் நான் பேசுகிறேன். நீ உனக்கு பின்னாடி ஒரு பறையர் நீ பேரை போடுற, அதில் நீ பெருமை பேசுகிற. அப்போ பறையர்கள் பாதிக்கப்பட்டால் தான், அல்லது பறையர்கள் படுகொலை செஞ்சதை நீ பேசுவியா? வேற சமூகம் நீ பாதிக்கப்பட்டால் நீ பேச மாட்டியா? ஒடுக்குமுறை என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. அது எந்த சாதிக்கு ஏற்பட்டாலும் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக களமாடுகிறவன், போராடுகிறவன் எவனோ அவன் தான் உண்மையான போராளியாக இருக்க முடியும். நான் என் சாதிக்கு மட்டும்தான் நான் போராடுவேன்னு சொன்னால் அவன் சாதி வெறியந்தேன். நிறைய தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி உதிரிகள் நிறையா கிளம்பியிருக்கிறாங்க. சாதிக்கு பின்னாடி பேரை போட்டுவிட்டு நான் அந்த பறையன் இந்த பறையன் போய் நின்றுக்கிட்டு அதில் நாங்கள் பெருமை பேசுகிறது. ஒரு இழிவை அழித்தொழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த இழிவை பெருமையோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையை உருவாக்குவது தான் இந்துத்துவம். அதுதான் சனாதனம். நீ அந்த சனாதனத்தை அழித்தொழிக்க வேண்டிய, இந்துத்துவத்தை அழித்தொழிக்க வேண்டிய முன்னிலையில் நாம் இருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இன்றைக்கு குறிஞ்சாங்குளம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சட்ட ரீதியான பிரச்சனை, சமூக ரீதியாக இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது கோவிலை கட்ட விடாமல் படுகொலை செய்கிறான், கோயிலை கட்டிய பிறகு மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே விட மாட்டான். ரெண்டும் ஒன்று தான். நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஆனால் உள்ளே விட மாட்டான். ஆனால் கோவிலை கட்ட விடாமலே படுகொலை செய்கிறான். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டுமில்லை, இந்தியா முழுக்க எவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன, எவ்வளவு கோயில்களுக்குள் நாம் உள்ளே விட மறுக்கிறார்கள். இந்து அறநிலைத்துறை இருக்கின்றது. இந்து அறநிலைத்துறைக்குள்ளே இருக்கின்ற கோவில்கள், எத்தனை கோயில்கள் நாம் போக முடியல. இன்றைக்கும் நாம் போராட்டம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். கண்டதேவியில் இன்றைக்கும் சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி தான் நீங்கள் தேர் வடம் பிடிக்கிற உரிமையை பெறுகிறோம். ஆனாலும் வடம் பிடிக்க முடியவில்லை. அப்போ இது எங்கிருந்து வருகின்றது? அடிப்படை பிரச்சனை என்ன? அப்போ இந்த அமைப்பு முறையை, இந்த வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை நாம் அழித்தொழிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம். அதான் நம்முடைய ஐயா மார்க் ஐயா அவர்கள் இறுதியாக அவர் முன்னெடுக்கின்ற பல கேள்விகள் அல்லது பல தீர்வுகளை அவர் சொல்கிறார்கள்.
இந்துத்துவத்தில், இந்து மதத்தில், இந்த சாதிய கட்டமைப்பில் முழுமையாக வர்ணாசிரமத்தை பாதுகாக்கின்றது சாதிகள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதான் சொல்கிறார். இந்து மதத்தை பாதுகாப்பது, அது இந்து மதத்தை தக்க வைப்பது சாதிகள் தான். சாதிகளுடைய தொகுப்பு தான் இந்து மதம். அப்போ சாதியை அழிச்சிட்டோம்னா இந்து மதம் இல்லை. இந்து மதம் ஒன்று நீ சாதி அழிச்சிட்டோம்னா இல்லை. அப்போ சாதி ஒழிப்பை நோக்கி நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸோ சங் பரிவார அமைப்புகளோ மூர்க்கமாக எதிர்க்கிறார்கள் என்றால் அதனுடைய நுட்பம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். சனாதனத்தை விட்டு வர்ணாசிரமத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இந்த பண்பாட்டிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று முற்றிலுமாக வெளியேறியதனால்தான் அவர்களை மூர்க்கமாக எதிர்க்கிறார்கள். தலித்துகள் இன்றைக்கு நாங்கள் இந்த 4 வருணத்திற்குள் இல்லை, நாங்கள் 5வது சாதி, 5 இல்லை 4 சாதியையும் எதிர்கொள்கின்ற இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம். அதனால் அவனை அவனை ஒடுக்குறான், கொடுமைப்படுத்துகிறான். அப்போ அதான் மரியாதைக்குரிய மார்க் அவர்கள் அந்த கேள்வியில் மிக முக்கியமாக மதமாற்றம் தொடர்பாக அவர் அதில் முன்வைக்கிறார்கள். எப்படி மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள். இஸ்லாமியர்களாக மாறிய பிறகு என்ன மாதிரியான மனநிலை, என்ன மாதிரியான வாழ்நிலை இருக்குது என்பதை அவர் விளக்குகிறார். அவை இன்றைக்கு குறிஞ்சாங்குளம் பகுதியில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் இந்த மாதிரியான இந்து மதத்துக்குள்ளே மிக மோசமான சாதிய கொடுமைகள் இருக்குது. அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்பது கேள்வியாக வைக்கிறார். அதை மதம் மாறுங்கள் என்று சொல்லலை, அது ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை வைத்து தான் அவர் பௌத்தத்துக்கு மாறுகிறார்கள். ஆக மதமாற்றம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கின்றது, அல்லது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நீயும் இந்து நானும் இந்துன்றேன். ஆனால் இந்த குறிஞ்சாங்குளத்தில் கோவில் இன்றைக்கி வர காந்தாரி அம்மன் கோவில் பிரச்சனையில் யாராவது ஒருத்தர் அங்கே தலையிட்டிருக்கானா? இந்து அப்படிங்கிற அடையாளத்தை சொல்கிறவர்கள், மேல்பாதியில் இந்து அப்படிங்கிற அடையாளத்தை சொல்கிறவன் எவனாவது வந்திருக்கிறானா? எவனும் இல்லை. ஆனால் எந்த இந்துவுக்காக அவர்கள் இருக்கிறார்கள்? இன்றைக்கி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று பாஜக மோடி அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆனால் 16ஆம் தேதியே நீ பிரதிஷ்டை செய்ய முடியாது, நாங்கள் தான் பிரதிஷ்டை செய்ய முடியும்னு சொல்கிறாரு. யார்? சங்கராச்சாரியார் சொல்கிறாங்க, நீ செய்வதற்கு உனக்கு தகுதி இல்லை, நீ எந்த சூழலும் உனக்கு அதுக்கு அனுமதி இல்லைன்றாங்க. இவரும் இந்து தான், ஒரு வைசிய இந்து, சத்திரிய இந்துவான ராமனுக்கு பிரதிஷ்டை செய்வதற்கு பார்ப்பன இந்து அனுமதிக்க மாட்டான். சூத்திர இந்து கூட இருந்து வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸோ சங் பரிவார அமைப்புகளோ அவர்கள் முன்னெடுப்பது இந்துத்துவம் அப்படிங்கிற அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். நாம் அதற்கு மாற்றான ஒரு முழக்கத்தை நாடாளுமன்றத்திலே அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லபோது எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஜெய் பீம் என்று முழக்கம் எழுப்பினார், அல்லாஹு அக்பர் என்று முழக்கம் எழுப்பினார். இந்த 2 முழக்கமே ஒரு சமத்துவத்துக்கான முழக்கம், சனாதனத்தை எதிர்க்கின்ற சமத்துவத்துக்கான ஒரு முழக்கங்கள். அப்போ சமத்துவத்தை நோக்கி நாம் நம்முடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த சமத்துவ அரசியல் என்பது சாதி ஒழிப்பு தான். சாதி பெருமை பேசுறதுல இல்லை. ஒரு பின்னாடி ஒருத்தன் பேரை கவுண்டரனோ தேவரனோ போடும்போது மட்டும் உனக்கு வலிக்குது, அல்லது உனக்கு அதை சொல்வதற்கு உனக்கு சொல்லும்போது நீ பேருக்கு பின்னாடி போடுறது அதை பெருமையாக பேசுவது என்பதே அது வர்ணாசிரமத்தை அல்லது சனாதனிகள் அவனை ஊக்கப்படுத்துகிறான். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் பின்னாடி பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் அவனை ஊக்கப்படுத்துகிறான், அவனை தூண்டி விடுறான், அவன் பேரை போடுறான், நீ அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறான், சாவர்கர் படத்தை போடுறான், அவனே போடுறான். அந்த படத்தில் துண்டறிக்கையில் ரெட்டமலை சீனிவாசன் படத்தை போடுறான், சாவர்கர் படத்தை போடுறான். என்ன அரசியல் இது? என்ன மாதிரியான அரசியல்? கேவலமான அரசியல். தட்டில் சோறு வைக்கிறான், சோறு பக்கத்தில் மலத்தையும் வைக்கிறான். ஒரு என்ன கான்செப்ட் அது? நீ சனாதனத்துக்கு எதிராக போராடிய ரெட்டமலை சீனிவாசன் அவர் படத்தையும் போடுறான், சனாதன பேர்வழி சாவர்கர் படத்தையும் போடுறான், குறிஞ்சாங்குளத்து மக்களுக்கு வீர வணக்கம் போடுறான்.
இதெல்லாம் நாம் கண்டறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து சிறுபான்மையினர் தான் அப்படின்றாங்க. 3% சிறுபான்மையினர் பார்ப்பனர்கள். அவருடைய கட்டமைப்பில் தான் இன்றைக்கி இவ்வளோ சாதிய கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாயுடு சமுதாயமும் சாதி வெறியோடு இருக்காங்களா? அவர்கள் முற்போக்கானவர்கள் இல்லையா? எல்லா பறையர்கள் இருக்கிறவன் மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்க முற்போக்க இருக்கிறானா? இதை நாம் ஒரு சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்பொழுதுதான் இந்த தீர்வு சரியான தீர்வை நோக்கி நாம் கொண்டு செல்ல முடியும். சனாதனத்தை ஒழிப்பது, இந்துத்துவத்தை ஒழிப்பது, சமத்துவத்தை நோக்கி நாம் நகர்த்துவது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு மோசமான அரசியலை முன்னெடுக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில் இந்து ராஷ்டிரத்தை படைக்க முயற்சி செய்கிறார்கள். ஒரே நாடு என்பது அவர்கள் இந்து ராஷ்டிரம்தான், அது பார்ப்பன ராஷ்டிரம் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் சூத்திர இந்துக்களை வைத்துக்கொண்டு சாதி வெறியோடு அவர்கள் எவ்வளவு மோசமாக முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு, இந்த வீர வணக்க நிகழ்வு என்பது நாம் சனாதனத்தை அழித்தொழிக்கின்ற வகையிலே நாம் உறுதியெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே வேளையில் அந்த ஊரில் குறிஞ்சாங்குளத்திலேயே காந்தாரியம்மன் கோவில் நிறுவுவதற்கு, அதுக்கு எதிர்க்கே இருக்கின்ற இடம், காலி இடம் இருக்கிறது, அங்கே தேவாலயம் நிறுவுவதற்கு நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து அரசுக்கு நாம் கோரிக்கை வைப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் கூட்டு போராட்டம் தொடர்ச்சியாக இந்த ஓராண்டு திட்டம் என்று சொல்லுவதை போல ஓராண்டு நாம் தொடர்ச்சியாக சட்ட ரீதியாக அழுத்தம் கொடுத்து அந்த கிராமத்திலே சென்று உள்ளே போகணும். எல்லோரும் சகஜமாக போகணும். போய் அங்கே போய் வீர வணக்கம் செலுத்தணும். எவ்வளோ பேர் நம்ம போயிருக்க முடியுது? அது தெருவுக்கு எதிர்க்க தான், ஆனால் உள்ளே போக முடியல. நாங்கள் போய் நிற்கிறோம். மடமடமடன்னு ஒரு பெண்கள் வந்து ஒரு 100-200 பேருக்கு மேலே வந்து எதிர்க்க நின்று கல்லெடுத்து வீசுகிறாங்க. அதே நானும் அவர் அமைப்பு செயலாளர் தான் போகிறோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் நிற்கிற போதே வந்து வீசுகிறாங்க. போலீஸ் வந்து சரி நீங்கள் உள்ளே வாங்கன்றாங்க. இந்த மனநிலை என்பது, இதை வந்து காவல்துறை எப்படி கையாளுகிறது? தென் மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறையினர் முழுக்க முழுக்க சாதி இந்துக்களுக்கு ஆதரவாக, ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு மனநிலை இருக்கிறது. அப்போ நம்ம கூடுதலாக அங்கே இருக்கின்ற காவல்துறையை மாற்ற வேண்டும், அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை மாற்ற வேண்டும். இது ஒரு பிரச்சனை, இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கிற வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று நாம் அதிகாரிகளிடம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது, அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கி வந்து அங்கே நடத்தியிருக்கணும். கடந்த ஆண்டு நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறோம் நாங்கள் கைதானோம். இதே நிகழ்வு நாங்கள் வந்து போகும்போதே காவல்துறை வந்து தடுத்தாங்க. ஆனால் மீறி நாங்கள் போய் கைது செய்து மண்டபத்தில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அப்போ கூட விடலை அவங்க போலீஸ் ஜீப்லேயே கூப்பிட்டு வந்து வெளியில் போய் விடுறாங்க. இவ்வளவு மோசமான வன்முறை வந்து ஒரு சமூக ஒடுக்குமுறை வன்முறை வந்து 92 நடந்த படுகொலை. ஆனால் 92 நடந்த படுகொலைக்கு பிறகு இன்றைக்கும் வந்து அதே நெருக்கடி, அதே அவலம் இன்னைக்கு தொடர்கிறது. எவ்வளோ கட்சிகள் இருக்குது, எவ்வளோ அமைப்புகள் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் வந்து அதை வந்து பேசுறதில்லை. ஏன் விடுதலை சிறுத்தை பேசலன்னு தான் கேட்குறான். தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் வந்து, அதாவது போலி தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் வந்து அதை தெலுங்கு மக்களுக்கு எதிராக திசை திருப்புற வேலையை தான் செய்கிறாங்க. இந்த நூலில் கூட வந்து சக்கிலியர்கள் வந்து அருந்தியர்கள் வந்து நாயுடுகளுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டாங்கன்னு சொல்லி தான் அவர், ஏன்னா 92 வந்து ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறார். 92லேயே ஆய்வு செஞ்சு அதே மார்ச் மாதம் இறுதியில் ஒரு 15 நாட்கள் இடைவெளியில் இதை வந்து நூல் வெளியிட்டிருக்கிறார். இது மறுபதிப்பு. அந்த களத்திலே நின்று அவர் ஆய்வு செஞ்சுருக்கிறார். அப்போ ஒரு முழுமையாக நம்ம வந்து அதை வந்து ஒரு சமூகத்தின் மீது நம்ம பழியை சுமத்துவது, அந்த சமூகத்தையே வந்து எதிராக நிறுத்துவது இல்லாமல் அங்கே இருக்கின்ற சமூகத்தில் இருப்பவர்களை நாம் முற்போக்காளர்களை நம்ம அரவணைத்து இந்த பிரச்சனையை நாம் ஒன்றிணைந்து காந்தாரியம்மன் கோவிலை கட்டுவதற்கு நாம் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. நாம் சனாதனத்தை ஒழிப்பதற்கு கருத்தியல் ரீதியாக நாம் களவாட வேண்டிய தேவை இருக்கிறது. காந்தாரியம்மன் சிலை வைப்பது, காந்தாரியம்மன் கோவிலை நிறுவுவது ஒன்றுதான் இந்த போராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலி, வீர வணக்கம் என்று சொல்லி 4 போராளிகளுக்கும் செம்மார்ந்த வீர வணக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.